5 காய வரம் பெற்ற முதல் புனிதர், ஏழ்மையின் காதலன், இயற்கையின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகின்ற புனித பிரான்சிஸ் அசிசியார் 1881 ஆண்டு அசிசி நகரில் பிறந்தார். பிரான்சிஸ்கோ என்று அழைக்கப்பட்ட இவர் 1201 ஆண்டில் பெருஜியா நகருக்கு எதிராக போரிடுவதற்காக இராணுவ படையில் சேர்ந்தார். போரில் எதிரிகளிடம் பிடிபட்ட இவர் ஓராண்டு கைதியாக சிறையில் அடைக்கப்பட்டார். அது முதல் அவரது வாழ்வில் ஆன்மீக மாற்றம் ஏற்படத் தொடங்கியது. ஒரு நாள் புனித தமியானோ ஆலயத்தின் திருச்சிலுவையின் முன் உருக்கமாக வேண்டிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பிரான்சிஸ், என் வீடு பாழடைந்து கிடப்பதை பார்க்கிறாய் அல்லவா, எழுந்து சென்று அதை செப்பனிடு என்று பிரான்சிஸின் காதுகளிலும் உள்ளத்திலும் ஒலித்தது. இயேசுவே தம்மிடம் பேசுகிறார் என்பதை உணர்ந்ததும், அப்படியே செய்கிறேன் ஆண்டவரே என்று உற்சாகத்தோடு பதிலளித்தார். முதலில் புனித தமியானோ ஆலயத்தை சீர்படுத்துவது பற்றிதான் சிலுவையில் தொங்கிய இயேசு தம்மிடம் கேட்பதாக பிரான்சிஸ் நினைத்தார். ஆனால் நாள் போக போக தம்மிடம் இயேசு செய்ய கேட்ட பணி விரிவான ஒன்று என்பதை அவர் உணர்ந்தார். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் ஒன்று கூடுகின்ற சமூகமாகிய திரு அவையை சீரமைக்கவே இயேசு தம்மிடம் கேட்டார் என்பதை புரிந்து கொண்ட பிரான்சிஸ் ஒரு புதிய வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டார். வாழ்நாள் முழுவதும் ஏழ்மையிலே கழிக்க வேண்டும் என்று உறுதி கொண்ட பிரான்சிஸ் 1201 ஆண்டு 12 இளையோருடன் பிரான்சிஸ்கன் எளிய சகோதரர்களின் சபையை ஆரம்பித்தார். பிரான்சிஸ் நீண்ட மறையுரைகளை ஆற்றவில்லை. மாறாக இயேசுவின் நற்செய்தியை உருக்கமாக மக்களின் இதயத்தை தொடும் வகையில் எளிய சொற்களை கொண்டு அறிவித்தார். அவரின் இந்த எளிமையான வாழ்க்கையை பார்த்து அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரோடு 5000 சகோதரர்கள் சேர்ந்தார்கள் என்று வரலாறு நமக்கு கூறுகின்றது. தன்னுடைய வாழ்வை கடவுளுக்கு முழுமையாய் அர்ப்பணித்து பேரானந்தம் கண்ட பிரான்சிஸ் 1226 ஆண்டு இவ்வுலகை விட்டு சென்றார். அவர் இறந்த 2 ஆண்டுகளில் திருத்தந்தை 9 கிரகோரி இவருக்கு புனித பட்டம் வழங்கினார். புனித பிரான்சிஸின் அடிச்சுவட்டை பின்பற்றியவர்களாக வாழ்ந்து இறைவனுடைய ஆசிரை பெற்றுக் கொள்வோம்.